அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அல்-ரஃபா டனலுக்குள் இருந்து காசா நாட்டு விடுதலைக்காக போராடும் 200 ஹமாஸுகளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. 284 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள காசாவை ஆளுவதற்குத்தான் எல்லோரும் துடிக்கிறாங்களே தவிர 200 ஹமாஸுகளின் இதய துடிப்பை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. 1200 இஸ்ரேலிய உயிர்களை துடிக்க துடிக்க கொண்ட விடுதலை போராட்ட ஹமாஸ் தியாகிகள் பாலஸ்தீன மக்களை அவுத்துவிட்ட ஆடு மாடுகளைப் போல மேய விட்டு இப்போது கொட்டிலில் அடைக்க முடியாமல் திணறுகிறார்கள். எல்லா கொட்டிலையும் தான் உடச்சு விட்டானே மவராசன். கத்தார் மன்னரை போய் பாரு, அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட போய் கெஞ்சிப்பாரு, இப்போ அடங்கி போய் கிடக்கும் கோமரி கிட்ட போய் சொல்லிப்பாரு. பட்டும் படாமல் காசா பிரச்சனையில் மூக்கையும் நீட்டாமல் உதட்டை மட்டும் நீட்டும் துருக்கி ஜனாதிபதி தையிப் எர்டோகனிடம் போய் முறையிட்டு பாரு. பழைய அல்-கொய்யா தலைவன் அல்-சாராவிடம் சொல்லிப்பாரு என்று ஆளாளுக்கு ஆலோசனை சொல்கிறானே தவிர ஒரு சொல்யூஷனோ தைலமோ தரமாட்டேங்கிறானே இந்த விடியல் தலைவனுங்க. அவன் பாட்டுக்கு ஆரம்பித்து வச்சுக்கிட்டு பிராய்லர் கோழி மாதிரி இடிஞ்ச கட்டடத்தில் செத்து கிடந்தான். அதுதான் அவன் செய்த சாதனை. இங்கெல்லாம் சாவதுக்கு இடமில்லைன்னு இன்னொருத்தன் ஈரானில் போய் IRCG பாதுகாப்போடு செத்து இருக்கான். ஜனாதிபதியாக சாவோடு பதவியேற்ற பெசஸ்கியான் தனது நாட்டு மக்களுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட வாயில் ஊற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. டெத்து டு இஸ்ரேல்னு சொன்னவனுங்க வறட்சியால் டெத்து வந்துடுமோன்னு பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? யூடியூப்பில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த நிலையில் IDF இராணுவம் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டுமாம். ஹமாஸுகள் ஆயுதங்களை ஒப்படைக்காமல் IDF வெளியேறாது என்பது ஹமாஸுகளுக்கே தெரியும். பன்னாட்டு ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கவே மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்து விட்டது. அப்போ எதைத்தான் அனுமதிப்பீங்க? உங்கள் வயிற்றை நிரப்பும் உணவு லாரிகளை அனுமதிப்பீர்கள். காசா வீதிகளை ஊர்வலம் வர காருக்கு பெட்ரோல் டீசல் வேணுமே, அதை நிரப்ப பெட்ரோலியம் டேங்கர் லாரிகளை அனுமதிப்பீர்கள். அந்த லாரிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தினால் பொட்டலம் போடும் ஹெலிகாப்டர்கள் விமானங்களை அனுமதிப்பீர்கள். பொழுதன்னைக்கு திங்கிறத பற்றியே சிந்திக்கும் நீங்கள் காசா அரபிகள் நிம்மதியாக வாழ்வதை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? எல்லோ லைன் பக்கம் வராதேன்னு சொன்னாலும் கேட்காம வந்து செத்து விளையாடும் இந்த விளையாட்டை எப்போ நிறுத்த போகிறீங்க? ஒரு பக்கம் டெத்து டு அமெரிக்கா என்று சொன்னவன் தொண்டை வறண்டு போய் பேச முடியாமல் நிற்கிறான். இன்னொரு பக்கம் கிழிஞ்சு தொங்கும் புண்ணுக்கு மருந்து போட முடியாமல் ஹூத்தீஸு ஒரு பக்கம் முழிக்கிறான். இன்னும் 3 இஸ்ரேலிய டெட் பாடிகளை கொடுக்க வேண்டியது உள்ளது. அது கொடுக்க முடியாமல் மண்ணை தோண்டி பார்த்துக்கிட்டு ஆங்காங்கே தோண்டி மூடிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து லேண்ட் மைன்களை புதைக்கிறான்டா அப்படின்னு இஸ்ரேலிய ட்ரோன்கள் வந்து உங்களை துவம்சம் பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பினால் தலைக்கு $5 லட்சம் என்று அறிவிக்கப்பட்ட பழைய அல்-கொய்தா தலைவன் அல்-ஷாரா ரூசின மக்களை கொண்டவர்களை பிடித்து ஜெயிலில் போடும்படி ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதால் சொன்னதை கேட்டு நல்ல விளையாட்டம் அப்படியே செய்து கைதட்டல் வாங்கிட்டாரு தெரியுமா? அவன் கூட திருந்திட்டாயா? திருந்தாத ஜன்மம் என்று ஒன்று உண்டென்றால் அது ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தான். கோமெனியோ இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாக்களை தூண்டிவிட்டு சாவதற்கு ரெடி பண்ணுகிறார். டாலரில் பணம் அனுப்ப முடியாததால் இப்போ கிரிப்டோ கரன்சியில் பணத்தை கடல் வழியாக அனுப்பி லெபனான் சிரியாவில் உயிர் பலி கேட்கிறார் இந்த கோமெனி. தன் நாட்டு மக்கள் தண்ணீருக்கு தவிச்சு சாவதை தவிர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடன் சண்டை போட்டு சாவதை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார். சாவுதான இப்போதைக்கு அவருக்கு முக்கியம். ட்ரம்ப் மருமகன் ஜரெட் குஷ்னர் ஒரு எலி வலையில் சிக்கி தவிக்கும் ஹமாஸ் அலிகளை வெளியே விடும்படி நேத்தன்யாகுவிடம் சொல்லி பார்த்தார், கேட்டு பார்த்தார். அந்த பாம்பை வெளியே விட்டால் அது எங்களைத்தான் மறுபடியும் கடிக்க வரும் என்று மறுத்து விட்டார் நேத்தன்யாகு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நல்ல பாம்பு இல்லை, கெட்ட பாம்பு. காசா வாரில் தோற்றுவிட்ட ஹமாஸின் சாகாத தலைவன் கலீல் அல் ஹையா வெளிநாட்டு மிலிட்டரி காசாவை ஆளுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவனுங்க இஸ்ரேலுக்குத்தான் ஆதரவாக செயல்படுவானுங்க. எங்கள் கொலை தொழிலை செய்ய விடாமல் தடுப்பார்கள், அநியாயம் பண்ணுவானுங்க. தெரியாதா எங்களுக்கு அவர்களை பற்றி? அதனால் தான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடைந்தால் பாலஸ்தீனம் இல்லையேல் இடுகாடு என்று கர்ஜிக்கிறார்கள்.
ஹிஸ்புல்லாக்களின் செக்ரட்டரி ஜெனரல் நயீம் கசீம் தனது வாராந்திர மன் கி பாத் டிவி உரையில் பேசும்போது இஸ்ரேலை துடைத்து எறிவதற்காகத்தான் தொடங்கப்பட்டது இந்த ஹிஸ்புல்லா இயக்கம். அது தொடர்ந்து தனது பணியை செய்யும், தனது கடமையை அது செய்யும். அதாவது காசா மக்களுடைய ஜனத்தொகையை குறைக்க பாடுபடும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது விடும் ஒவ்வொரு ராக்கெட்டுக்கும் 200 என்ற கணக்கில் தான் ஜனத்தொகை குறைக்கப்படும் என்பது எழுதப்பட்ட விதி. கோமேனி கடந்த 9 மாதங்களில் தனது நாட்டு மக்களில் 1025 பேரை தூக்கில் ஏற்றியும் சுட்டும் கொண்டிருக்கிறார். இஸ்ரேலியனை கொல்ல முடியாத ஆத்திரத்தை தனது மக்களிடம் காட்டியிருக்கிறார் கோமேனி. தவிச்சு தண்ணீர் இல்லாமல் அவன் எப்படியும் சாவத்தானே போகிறான். வீணா எதுக்கு கொலைப்பொழியை ஏற்கிறீர்கள் என்று கேட்டவனை நோக்கி துப்பாக்கியை திருப்பியதும் எதிர்ப்பு அடங்கியது. இந்த 1025 கொலைக்கு எந்த இன்டர்நேஷ்னல் ஆம்னஸ்டி ஆர்கனைசேஷனோ அல்லது மனித உரிமை கவுன்சிலோ எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை. வாங்கிய பணத்தை பீரோவில் அடுக்கி வைத்து கொண்டு இருந்ததால் உடனே அறிக்கை எதுவும் விட முடியவில்லையாம். டேய் பார்த்தரா, ஜாக்கிரதை, இப்பெல்லாம் அடுக்கி வச்ச ரூபா நோட்டெல்லாம் தானே தீப்பிடிச்சு எரியுதான். கேள்விப்பட்டையா இல்லையா? ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்று சொல்லப்படுகிற ஜியா மிலிட்டன்ட் என்ற ஈராக்கு மிலிட்டன்ட்களும், ஹிஸ்புல்லா இன் லெபனான், ஹமாஸ் இன் காசா, ஹூத்தீஸ் இன் ஏமன் இவைகளெல்லாம் செய்வதறியாது முழிக்கின்றன. இவைகள் விடும் ஒவ்வொரு ராக்கெட்டுக்கும் ஒரு துறைமுகம் க்ளோஸ் ஆகிறது. அவை தவிடு பொடியாகி கோழி வந்து தின்னுட்டு போகுதுயா. அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஹமாஸ் இப்போ காசாவின் 47% பகுதியைத்தான் கைவசம் வைத்துள்ளது. அங்கே தான் நடமாட முடிகிறது. எல்லோ லைனை தாண்டியும் போக முடியல. ரெட் லைனை தாண்டி லெபனான், எகிப்து பக்கமும் போக முடியவில்லை. ஐநா சாப்பாட்டை நம்பி தான் வாழ வேண்டியதாக இருக்குது. முன்ன மாதிரி உணவு லாரிகளை அவைஸ் பண்ண முடிவதில்லை. இஸ்ரேலும் காசா மக்களுக்காக யாஹ்யா சின்வர் போட்டோ கூட வைக்காம ஒரு ரேஷன் கடையை நடத்தி கொண்டு இருக்கிறது. தட்டு ஏந்துபவர்கள் கூட அதை தட்டி கேட்கவில்லை. சமீபத்தில் காசாவில் பெய்த மழையில் தான் தெரிஞ்சுது காசா அகதிகள் கொட்டாயில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது என்பது. டெண்டை சுற்றிலும் தமிழ்நாடு மாதிரி தாண்டி தேங்கி நிற்கிறது. இங்கே பெஞ்ச மழை ஈரான்லேயோ ஏமன்லேயோ பெஞ்சிருக்கக்கூடாதா? எங்களையே இந்த அல்லாஹ் குறி வச்சு இப்படி போட்டு வதைக்கிறானே. அல்லாஹ்கிட்டையும் அவர் புரிகிற அரபி மொழியிலும் கெஞ்சி கேட்டு பார்த்தாச்சு. கல்லஞ்சக்காரனாக இருக்கானே இந்த அல்லாஹ். டமார செவிடு வேற. நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. இனி யூத கடவுள் அடோனை ஹாசம் அவங்க கிட்ட தான் போய் கெஞ்சி கேட்டு பார்க்கணும். அவருக்கு நல்லா காது கேட்கும்னு வேற சொன்னாங்க. பெர்லின் நகரம் 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு 2ஆக பிரிஞ்ச மாதிரி இப்போ காசா பிரிஞ்சு கிடக்குது. 53% ஐடிஎஃப் இராணுவத்துக்கிட்டையும் 47% ஹமாஸுக்கிட்டையும் இருக்கிறது. நாம் அசந்த நேரமாக பார்த்து இஸ்ரேல் குறுக்கு சுவரை கட்டி எழுப்பிவிடக்கூடாதே என்கிற கவலை வேறு இப்போது வந்து விட்டது. இருக்கிற காசா நிலமும் இப்படி கிளவந்தவள மாதிரி சுருங்கிக்கிட்டே போகும்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கல. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ஹமாஸ் குமாரா? இப்போ திருப்தி தானே உனக்கு? ஆயுதங்களை ஒப்படைச்சிக்கிட்டு சமாதானமாக போயிடலான்னு சொன்னால் நாங்கள் ஆயுதம் தொங்கிய வீரர்களாகத்தான் இருப்போம்னு இப்படி அடம் பிடிச்சா எப்படி? சாகும்போது எங்கள் கையில் ஆயுதம் இருக்கணும், இல்லாட்டி அல்லாஹ் எங்களை சொர்க்க வாசல்லே தடுத்து நிறுத்தி விடுவார். அப்புறம் செத்ததற்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். இப்போ சொர்க்கத்தில் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சான். அங்கே இட நெருக்கடியாக இருக்கான். போனவங்க ஃபோன் போட்டு சொன்னாங்க. அதனால தான் சீஸ்ஃபயர் வாங்கிக்கிட்டு சாவை தடுத்து நிறுத்தி இருக்கோம். சாவை எங்கே நிறுத்துனீங்க? அதான் தினமும் இளவு விழுந்துக்கிட்டு தானே இருக்குது இந்த இளவு பிடிச்ச தேசத்தில். வெடிப்போம், வெற்றி பெறுவோம். நான் மீண்டும் வருவேன் மீதி கதையை சொல்ல. ஜெய்ஹிந்த்.